வேலைக்காரிய வீட்டுக்கு அனுப்பல, என்ன எடுத்து விடுங்க. அவகிட்ட எங்க மருமக பிள்ளை வரப்போறதாக போய் சொல்லியிருக்கேன். உங்களை நான் என்னன்னு கூப்பிடணும்? அத்தை. ஓகே. மருமக பிள்ளை ரொம்ப பச்சோட வந்திருக்கேன். உங்க வேலைக்கார பொண்ணு கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்ப கூடாதா? அத்தே, போன வாரம் நம்ம குடவாசல் மாமா குமரிகுருவை பார்த்தேன். உங்க நிலத்துல நெல் எடுத்துட்டு சவுக்கு போட்டிருக்காரு. ஆமாமா, நான் தான் சொன்னேன். எத்தனை நாளைக்கு நெல்லே போடுறது? சவுக்கு நாத்து போட சொன்னேன். உங்களுக்கு தான் அடிக்கடி சேஞ்ச் இருக்கணுமே. அவன் எதிர்க்க எனக்கு அடிக்கடி சேஞ்ச் வேணும்னு சொல்றீங்க. உங்களை என்ன அந்த விஷயத்துல நீங்க எப்படின்னு எனக்கு தெரியாத. ஆமா, யார் இந்த வேலைக்கார பொண்ணு? புதுசா இருக்கா? என்ன மருமக பிள்ளை பார்வை எங்கேயோ போகுது. ஐயோ, இந்த விஷயத்துல எல்லாம் நான் ராமர். என் பார்வையில தப்பே இருக்காது. உங்க பார்வைக்கு எனக்கு அர்த்தம் தெரியாதா என்ன? வேலைக்கார பொண்ணு காயத்ரி ரொம்ப நல்லவோ. தப்பு தண்டானா அங்க வேண்டாம் மருமக பிள்ளை. அத்தே, ஒண்ணு கேட்டா கோச்சிக்க மாட்டீங்களே? என்னது? என்ன தவிர மொத்தம் எத்தனை மருமக பிள்ளை உங்களுக்கு? நான் நெல்லிக்குப்பம் போயிருந்தேன். நம்ம களிமுடி சித்தப்பாவை பார்த்தேன். கரும்பு நல்ல விளைச்சலாம், ஒவ்வொன்னும் 6 அடி உயரமா. அத்தை கிட்ட சொல்லிடா, ரொம்ப சந்தோஷப்படுவான்னு சொன்னாரு. அம்மா, நான் வரட்டுமா? என்ன காயத்ரி, வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேம்மா. காலையில சீக்கிரமா வந்துரு. வரேம்மா. என்னத்த பகலையே கதை தாழ் போடுறீங்க? உங்க மாதிரி மருமக பிள்ளை கிடைச்சா எந்த அத்தை தான் தாப்பா போட மாட்டான். அத்தை இல்ல, வெளியே போயிருக்காங்க. சரி, நான் அப்புறம் வரேன். சார், வீட்டுக்கு வந்த விருந்தாளிய உட்கார வைக்காம அனுப்பிச்சிட்டேன்னு அம்மா திட்டுவாங்க சார். இல்லம்மா, நீ சின்ன பொண்ணு, தனியா இருக்க. நான் உள்ள வரேன்னு வச்சுக்க, ஊரு கெட்டு கிடக்குது. நானும் பேசக்கூடாது இல்லையா? சார், நேர்மை நெஞ்சில் இருக்கணும். உட்காருங்க. வெரி குட், வெரி குட். எனக்கு அத்தனை ரொம்ப பிடிக்கும். அத்தை மாதிரி எனக்கு பிடிச்ச அவங்க வேலைக்காரி. சார், அவங்க எங்க, நான் எங்க? பைத்தியம் பைத்தியம். எனக்கு ஏழை பணக்காரன் எஜமானம் வேலைக்காரிங்கிற வித்தியாசமே கிடையாது. எனக்கு அத்தையும் நீயும் எல்லா விஷயத்திலயும் ஒண்ணுதான். காபி சாப்பிடுறீங்களா? நீ கொடுத்தா எது வேணாலும் சாப்பிடுறேன். காபி சார். சாரி. அன்னைக்கு உங்களை தொந்தரவு பண்ணி எக்ஸிபிஷன் எடுத்துக்கிட்டு போட்டோ ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கா? பியூட்டிஃபுல். இந்த போட்டோவை என்கிட்ட கொடுத்துடு. என் உயிரே போனாலும் தரமாட்டேன். இந்த போட்டோ, இதுல இருக்கிற நீங்க ரெண்டுமே எனக்கு தான் சொந்தம். ஆமா, நம்ம கல்யாணத்தை பத்தி உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டீங்களா? எனக்கு அப்பா கிடையாது, அம்மா தான். வயசானவங்க. நான் எதை சொன்னாலும் தட்ட மாட்டாங்க. ஆமா, உங்க அம்மா எங்க இருக்காங்க? சொந்த ஊர்ல. சொந்த ஊர் எங்க இருக்கு? திருவேண்டரம் பக்கத்துல தைக்கடங்கிற கிராமம். நிச்சயமா நம்ம கல்யாணத்துக்கு சமைச்சிருவாங்கல்ல? நீ சரியான சந்தேக பேர் வழி. 22ஆம் தேதி அவங்க இங்க வர்றாங்க அத்தை பார்க்க. அத்தை எப்பவுமே என் பக்கம். அத்தையும் அம்மாவையும் உட்காந்து வச்சு பேசி 22ஆம் தேதி உனக்கு ஒரு நல்ல முடிவு சொல்றேன். 22ஆம் தேதியா? அது வியாழக்கிழமையாச்சு. எனக்கு ரொம்ப ராசியான நாள். இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை எனக்கு ராசியான நாள். வேண்டாங்க. பரவாயில்ல, பயப்படாத, நான் இருக்கேன். எனக்கு பயமா இருக்குங்க. வேண்டாங்க. யாரும் உள்ள போக கூடாது. கொலை நடந்த இடத்தை அதிகாரிங்க பரிசோதனை பண்ணிட்டு இருக்காங்க. போக நட.
ஆனா இந்த ஊர்ல சட்டம் ஒழுங்கு எல்லாம் ரொம்ப கெட்டு போச்சு. ஆமா, இந்த சகுந்தலா பல எப்படி நடந்துச்சு? நீ ஒண்ணு, இது ஒரு கேசப்பா. இவ புருஷன் துபாயில இருக்கான். அவன் வேண்டிய அளவுக்கு பணம் அனுப்பிச்சுட்டே இருக்கான். கழுத தின்னுட்டு சும்மாதானே கிடக்கணும். கொழுப்பு மாமே மச்சான் மருமகன் எவனையே கூட்டி வந்து முறை கொண்டாடி இருக்கா, ஊர் மேய்ஞ்சிருக்கா. இது எப்படியோ புரிஞ்சுக்காரனுக்கு தெரிஞ்சு போச்சு. ராமா புறப்பட்டு வந்துட்டானே, படுக்கையில வந்து பாத்துருக்கான். 6 அடி உயரத்துல அழகான ஒரு பயம் மருமக முறை கொண்டாடிக்கிட்டு படுக்கிறது. இவனை பார்த்தானோ இல்லையோ, பையன் ஓடி போயிட்டான். உள்ள போனா வீட்டருவாள் எடுத்துட்டு வந்தான். 27 இடத்துல சும்மா அப்படியே கொத்து 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 கொத்தி தெரிவிக்கான் பையன். போற போக்க பார்த்தா கற்பு கடைத்தருவுல 10 காசுக்கு விக்கும்ல இருக்கு. இவன் செத்து போயிட்டான். அந்த 6 அடிக்கார பையன் இன்னும் யாராரு என்னென்ன செஞ்சு வச்சிருக்கானோ. ஹலோ, டாக்டர் சங்கர் நாராயணன் கூட பேச முடியுமா? சங்கர் நாராயணன் தான் பேசுறேன். நீதானா? சங்கரா, நான் தான் பேசுறேன். ஒண்ணும் இல்ல, நம்ம பையனை அனுப்பிச்சு வைக்கிறேன். என் மருமகளுடைய லேட்டஸ்ட் போட்டோ அனுப்பிச்சு வை. சரி, பையனை அனுப்பு, கொடுத்து அனுப்புறேன். பையா, எஸ் சார். இந்த அட்ரஸ்க்கு போய் கவர் கொடுப்பாரு, வாங்கிட்டு வா. சரி சார். நீ போறது யாருக்கு தெரியக்கூடாது. சரி சார். போ.